ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிட்டபடி. யார் அந்த நான்? கர்த்தர். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? கர்த்தருக்கு வெறுங்கையில வருகிறவன நான் சொல்லல, வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு பிடிக்காதான்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரா, என்னுடைய பண்டிகையை கொண்டாடணும்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களே வெறுங்கையோட வராதீங்கன்றார் ஆண்டவர். அடுத்த வசனம் வாசிங்க. நீ வயலில விதைச்சல, உன் வியாபாரத்துல விதைச்சல, உன் வேலையில விதைச்சல, அதிலிருந்து வர சம்பளம் இருக்குல்ல, அதிலிருந்து வருகிறதான உன்னுடைய ப்ராஃபிட் இருக்குல்ல, வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என் சன்னதியில ஒரு வருஷமும் ஒரு சீசன்ல எப்படி வரணுமா, உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வரணுமா. ஹல்லேலூயா. அந்த நாட்கள் எல்லாம் விவசாயிங்க பாருங்க. அதனால அந்த விவசாயத்திலிருந்து வருகிற அந்த பலனையிலிருந்து அந்த முதல் கனிகளை எடுத்துக்கொண்டு வரணுமா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரா, உனக்கு வருகிற சம்பளத்தில், உனக்கு வர ப்ராஃபிட்ல, நீ செய்கிற வேலையில, வியாபாரத்திலிருந்து வருகிறதான அந்த முதல் ஃப்ரூட், அந்த முதல் என்ன சொல்லுவீங்க, அந்த லாபத்திலிருந்து உங்க காணிக்கை எடுத்துடுவாங்க. வந்தா என்ன நடக்கும்? இருங்க 20ஆம் வசனம் வாசிங்க. அங்கதான் இருக்குது பஞ்சு. வழியிலே உன்னை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை நான் அடைவதற்கு தேவ தூதர்கள் வரணும். எப்போ வருவாங்களா? நீங்க விதைக்கும் போது வருவாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டவர் சொல்றாரு விதை ஏன் வெறுங்கையோட வராதன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, உங்க பணத்தை பார்ப்பதற்காக அல்ல, நீங்கள் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பார்ப்பதற்காக அவர்களும் காணிக்கை எடுத்துக்கொண்டு வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புரிஞ்சுக்கணும். என்ன ஆண்டவர் கையில காணிக்கை எடுத்துட்டு வா சொல்றாரு? அவருக்கு இல்லையா, உனக்கு. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய இடத்திற்கு நீ போவதற்கு மனுஷங்கள் மாத்திரம் பத்தாதா, ஓ யோசனை மாத்திரம் பத்தாதா, தேவ பிரசன்னம் மாத்திரம் பத்தாதா, அந்நிய பாஷை மாத்திரம் பத்தாதா, ஆனா behold an angel of God. Hallelujah. இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு வாக்குத்தத்தம், இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன் பாருங்க. இதோ தேவ தூதர்களுக்கு முன்பதாய் போகிறான். போக வேண்டிய இடத்திற்கு அந்த தேவதூதன் கொண்டு போக போறார். ஹல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய விடுதலை அந்த தேவதூதன் மூலமா வரப்போகிறது. ஹல்லேலூயா. இதோ எல்லாரும் சொல்லுங்க, இதோ தேவதூதன், இதோ தேவதூதன், இதோ தேவதூதன். ஹல்லேலூயா. அவ்வளவு ஈஸியா பார்த்துடாதீங்க உங்க காணிக்கை எல்லாம். 25வது வசனம். உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியமே ஆசீர்வாதம் வந்த பிறகுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சொல்றாரு, எப்பா சேவிக்க கடவர்கள் எப்ப வருது? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பின்பு வருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்தை தொடங்க போற, தொடங்கின பிறகு ஆசீர்வாதம் இல்லை, நீ தொடங்கும் போதே ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. நீ வியாபாரம் தொடங்க போற, நீ வேலையை தொடங்க போகிற, நீ உன் குடும்பத்தை கட்ட போகிற, கட்டின பிறகு அல்ல, கட்டும் போது அல்ல, கட்டுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி இருக்குது இது? ஹல்லேலூயா. ப்ராஃபிட்ல தான் நம்ம வியாபாரத்தை தொடங்குவோம். ஹல்லேலூயா. ஆன் டிமாண்ட்ல தான் பிசினஸ் கடையை நம்ம திறப்போம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வியாபாரிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார் ஜீவ ஊற்று திருச்சபையில. ஹல்லேலூயா. நீங்க பண்ற வேலை, ஐயோ வேலை கொடுப்பா, இல்ல 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 இல்ல, இதாப்பா வேலை எடுத்தோ, இதோ வேலை எடுத்துக்கோ, இதோ வேலை எடுத்துக்கோ. ஹெச்ஆர் மீட்டிங்லாம் யாரும் உட்காந்து நீங்க என்ன பேசக்கூடாது, சம்பளத்தெல்லாம் பேரம் பேசக்கூடாது. நீ காணிக்க விதை ஹெச்ஆர் மெயில் அனுப்புவாங்க, நீ விதைக்கிறது தான் உனக்கு சேலரி. ஹல்லேலூயா. நீ சொல்றதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. On demand you will prosper. எப்போ? விதைக்கும் போது. ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான சிஸ்டம் பாருங்க. இந்த சிஸ்டத்தை நீங்க எப்போ புரிஞ்சு கொள்றீங்களோ, எப்போ அறிந்து கொள்ளுகிறீங்களோ, எப்போ உங்க காணிக்கைகளை, உங்களுடைய தசம பாகங்களை யோசித்து, ருசித்து, ரசித்து, தியானித்து, அதிலே அகமகிழ்ந்து, அதிலே மகிழ்ந்து, அதிலே களி கூறி நீங்க எப்போ யோசிச்சு கர்த்தர் சமூகத்தில் எடுத்துட்டு வரீங்களோ, அப்போ ஒரு நல்ல காலம் தொடங்கிடும்.
ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விடிவு காலம் தொடங்கிடும். ஹல்லேலூயா. உன்னை நிறுத்துறதற்கு இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் எந்த அதிகாரியும் இல்லை, எந்த சத்ருவும் இல்லை, எந்த மந்திரமும் இல்லை, எந்த மந்திரக்காரனும் இல்லை. என்ற கர்த்தர் உன்னோடு எப்படி இருப்பார்? கிருபையிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் முதல்ல யோசேப்புடைய கதையை வாசிக்கும் போது உண்மையிலேயே எனக்கு யோசேப்புனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, அவர் சொப்பனம் பார்க்குறாரு, அந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பரிசுத்தத்தை காக்கிறவராக இருக்கிறார், அந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கதையினுடைய திருப்பமே என்னவென்றால், அங்கே இருக்கிற ஏழை ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த 7 வருஷம் அந்த வறட்சி வருதில்ல, எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? வறட்சி வருதில்ல. அந்த வறட்சியிலே யோசேப்பு என்ன பார்வோனுக்கு கவுன்சில் கொடுக்குறாருன்னா, இந்த வறட்சியில் இவங்க எல்லாம் வீடை வந்து விற்பானுங்க, இவனுங்க எல்லா வீடையும் வாங்கிப்போம், அதுக்கு பதிலாக நம்ம இவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். இந்த ரகசியத்தை யோசேப்பு ஜனங்கள் யாருக்கும் சொல்லவே இல்லை. பாருங்க, இது ராஜரீக ரகசியம். எல்லாம் சொல்லுங்க, ராஜரீக ரகசியம். அப்பொழுதே எனக்கு ஒரு எண்ணம், என்ன யோசேப்பு என்ன ஒரு கெட்டவரா இல்லை, என்ன இது என்ன ஒரு மாதிரியா இருக்குது. எனக்கு அந்த செக்ஷன் மட்டும் சாப்டர் வரும்போது நான் படிக்கவே மாட்டேன், எப்பவுமே படிக்க மாட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் படித்ததே இல்லை அந்த சாப்டர். ஏன்னா ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஏன் யோசேப்பு இப்படி பண்ணுறாரு, அவர் மேலே இருக்கிற ஒரு மரியாதை அப்படியே என் மனசுலேருந்து போகிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் பாரு. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யதார்த்தமாக அந்த அதிகாரத்தை நான் வாசிக்க தொடங்கினேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எப்படி வாசித்தேன் எனக்கு தெரியாது, ஆனால் வாசித்தேன். அதில் இந்த வார்த்தை இருக்குது, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. வாசிங்க 23ஆம் வசனம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, எல்லாரும் சொல்ல, பார்வோனுக்காய் வாங்கி கொண்டேன். இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச ஆஸ்தி எல்லாம் இந்த ஜனங்கள் எல்லாம் மொத்தம் சுண்ணாயிட்டாங்க பாருங்க. யார் வாங்கினது? யோசேப்பு வாங்கிட்டாரு. வாசிங்க. உங்களுக்காக கொடுக்கப்படுகிற விதை தானியம் நீங்கள் நிலத்திலே விதையுங்கள். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றான், ஐயோ இஸ்ரவேலர்களே, தேவனை நம்புகிற குடிகளே, உன் கையில் இருக்கிற வீடு போச்சு, உன் வீட்டுக்கு முன்பதாக இருக்கிற காரு போச்சு, நீ நினைச்ச எல்லா சொப்பனம் போச்சு, ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்த வாழ்க்கை போச்சு. ஆனாலும் அதற்கு மாறாக உன் கைகளிலே இயற்கை அப்பாற்பட்ட வல்லமையும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த சக்தியின் பேரு தான் விதை. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ ஆண்டவரே எனக்கு வீடு கொடுக்கலையே, நீங்கள் காரை கொடுக்கலையே, ஐயோ பங்களா கொடுக்கலையே, ஐயோ நல்ல வாழ்க்கை கொடுக்கலையே, நல்ல சொக்கா கொடுக்கலையே, நல்ல சாப்பாடு கொடுக்கலையே, ஐயோ கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே செயல்படுகிற ஒரு சக்தியை உன் பர்ஸில் வச்சிருக்கிறேன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் பேங்க்கில் வச்சிருக்கிறேன்றார் ஆண்டவர். அந்த ஒத்த பிரெட் பாக்கெட்டில் இருக்குதுயா அந்த வல்லமை. ஹல்லேலூயா. உன் வீட்டில் ஒரே ஒரு லாஸ்ட் பிரிட்டானியா பிரெட் இருக்கலாம், கவனிச்சு அந்த லாஸ்ட் ரொட்டி உன் வாழ்க்கையை சூப்பர் ஹிட்டா மாத்திடும். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றாரு, in exchange I have given you seed. விதையை கொடுத்திருக்கிற உனக்கு சாப்பாடு கொடுக்கல, ஏதோ ஏழைக்கு இறங்குற மாதிரி உனக்கு ஏதோ ஒரு சிக்கன் பீஸை கொடுக்கல, விதையை கொடுத்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உனக்கு நான் கொடுத்தது விதை தான், ஆனா இந்த விதை என்னென்ன செய்யும் தெரியுமா? நீ உன் தேசத்துக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் கட்ட வைக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பில்லு கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு தேவையான ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க வைக்கும். ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு திருமண வயசு வரும்போது அந்த திருமணத்தை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. அந்த திருமணம் செஞ்சு கொடுக்கும் போது ஆஸ்திகளை அந்தஸ்துகளை கொடுக்க வைக்கும். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் நிச்சயமா நம்மள மாதிரி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எல்லாம் சொல்லுங்க, என் பிராணனை காப்பாத்திட்டடா நீ. ஹல்லேலூயா. பசிச்ச வயிற்றுக்கு நீங்க சாப்பாடு போல யோசேப்பு பசிச்ச வயிறுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. You saved my life.
மாஸ்டர். ஹல்லேலூயா. யோசேப்பு அன்றைய தினம் அவன் எல்லாருக்கும் கடவுளை போல வெளிப்பட தொடங்கிட்டார். ஏன் தெரியுமா? அவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம். தேசமே வறட்சியில போது, ஒரு தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளும் வந்து எல்லாரும் வறட்சி அனுபவிக்கிறார்கள். யோசேப்பினுடைய குடிகளோ வாழ்வதற்கு வாழ்க்கையை சொல்லி கொடுத்தீங்க என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார். இன்று உங்களுக்கு சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம், இந்த தேசம் எல்லாம் ரிசெஷனுக்குள்ள போக போகுது அடுத்த 3 வருஷத்துல. ஆனால் நீங்களோ வாழ்க்கை கொடுத்தீர்கள் இயேசுவே என்று ஆர்ப்பரிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த பெரிய வறட்சியிலும் நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் பிள்ளைகள் நம் விதையிலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை நம் விதையிலே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நாம் செய்கிற ஊழியம் என்பது விதையிலே எழுப்புவோம். யாரையும் போய் நான் சர்ச்சு கட்டுறேன், 5000 கொடுங்க, 10,000 கொடுங்க, யாரையும் கேட்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விதைங்க, அந்த விதை யோசிங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். ஆமென். அடுத்த வசனம் வாசிச்சு முடிப்போம். எங்கள் ஆண்டவருடைய கண்களில் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் விதைக்கிற விதைதான் என்னுடைய ஆஸ்தி. நான் விதைக்கிற விதைதான் என்னுடைய ஆசீர்வாதம். My seed is my asset. My seed is my asset. எவ்வளோப்பா சொத்து இருக்குது? ஒரு பிரெட் இருக்குது என்கிட்ட, போதும். ஹல்லேலூயா. எவ்வளோப்பா உங்ககிட்ட இருக்குது? ஒரே ஒரு ரூபா தான் இருக்குது, அது போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கடன் இருக்குது? எத்தனை பேருக்கு தலைக்கு மேலே அவ்வளோ கனம் இருக்குது? வாழ்க்கையில் எந்த திசை போறதுன்னு தெரியல. எத்தனை பேர் சிதறி சின்னாமினமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு ஐயோ நான் வீடு வாங்கணும் ஆசையா இருக்குது, வீடெல்லாம் வாங்க நினைக்க கூட முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, வீடல்ல நீ தேசமே வாங்குவ. ஹல்லேலூயா. உன் தெருவில் இருக்கிறவர் இல்லை, உன் தேசமே உன்னை பார்த்து நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், விதைங்க. ஹல்லேலூயா. கஷ்டத்தோட விதைக்காதீங்க, சந்தோஷமா விதைங்க, மனமகிழ்ச்சியா விதைங்க, மனமகிழ்ச்சியா விதைங்க. பவுல் சொல்றாரு, யோசிங்க, தியானிங்க, ஆயத்தப்படுங்க. அந்த விதையை கொண்டு வாங்க ஆலயத்துக்கு, அந்த விதையை காணிக்கை பெட்டியில போடுங்க. நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க எல்லா தரித்திரெல்லாம் விலகி போயிடும். வேலையில பயம், ஐயோ வேலை போயிடுமா? நிறைய பேர் நீங்க வேலை பண்றது ஏன் தெரியுமா? நிறைய பேர் லீவ் போடாம வேலை பண்றான். வேலை பண்ணணும்லாம் இல்லை, லீவ் போட்டா வேலை போயிடும். லீவ் போட்டா டக்கு நம்மள பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க. இதுக்கே பாதி பேர் வேலையை போறான். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தெரியுமா ஊழியம் போறாங்க? அந்த கதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு போனா இன்னொருத்தன் போயிடுவான், ஐயோ ஆண்டவரே நானே போயிடுறேன். பயம் இருக்குது இல்ல? ஃபோன் 2 வாட் ஐயோ எடுக்கலன்னா வேற யாராவது கூப்பிட்டுருவாங்க, நீ எடு. ஹலோ சிஸ்டர், ஸ்தோத்திரம் சிஸ்டர், உங்களை தான் சிஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்ல, நீ பயத்துலலாம் ஊழியம் பண்ணாதயா, நீ பயத்துலலாம் வேலை பண்ணாத. நீ வேலை பண்ணா உன் கம்பெனிக்கு நீ பாக்கியம். ஹல்லேலூயா. நீ நிறைய பேர் ஊழியக்காரங்க பேசுவோம் பாருங்க, நான் லீவ் போட்டு வாப்பா போகலான்னு. ஐயோ பிரதர் லீவ் போட்டால் ஆத்மா போயிடும் பிரதர். நான் எப்படி ஆத்மா போவோம்? இல்லை பிரதர், நம்ம ஒரு வாரம் லீவ் போட்டோன்னா ஆத்மாக்கெல்லாம் இந்த சபை போயிடும் அந்த சபை போயிடும். நான் அவரை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டேன், அப்போ நீ விதைக்கிறது இல்லை? இல்லை பாஸ்டர், அதுதான் உனக்கு பயம். விதைக்கிறவனுக்கு பயமே இருக்காது. ஆமென். யார் வந்தாலும், எத்தனை ஊழியம் வந்தாலும், எத்தனை வேலை வந்தாலும், உனக்கு மேல வேலை செய்யறவனே வந்தாலும் நீ தான் அந்த கம்பெனியில நிப்ப. ஏன்னா நீ நிக்கல, நீ போட்ட விதை உன்னை நிக்க வைக்கும். ஹல்லேலூயா. உனக்கு மேல தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்காங்க, ஆனா உன்கிட்ட தான் வருவாங்க. ஏனென்றால் நீ போட்ட விதை அது உன்கிட்ட கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஃப்ரீயா இருங்க லைஃப்ல. சும்மா எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பயந்து எதையும் செய்யாதீங்க, சந்தோஷமா செய்யுங்க. நீங்க கொடுக்கிற விதைகள், நீங்க கொடுக்கிற காணிக்கைகளுக்கு வல்லமை இருக்குதுங்க.
அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவ தூதர்கள் எல்லாம் கடந்து வர செய்கிற வல்லமை, அது மகா பெரிய வல்லமை. ஹல்லேலூயா.